ஹாய், வணக்கம். தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட நினைவு தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழிலாளர் தினம் எப்போ இருந்து கொண்டாடப்படுறோம்? நம்ம நாட்டில் 1929 தான் கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடி இந்த தொழிலாளர் தினம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, நம்ம இப்போல்லாம் எங்கே வேலை வேணும் அப்படின்னு கேட்குறோம். யுஎஸ்ஏ, அமெரிக்காவில் தான் இது முதல் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க வேலை செய்கிறவங்களெல்லாம். அப்படிங்கிறதுக்காக அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து மே 4 ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரைக் ஒரு சக்ஸஸ் இல்லாமல் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதில் ஒரு சிலர் உயிர் தியாகம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அடித்தடி, அதாவது நார்மலாக போராட்டம் பண்ண போக நம்ம ஊர்லெலாம் போராட்டம் கல் எடுத்து அடித்து அடித்தடியாகி அது வன்முறையாகுதில்ல, அந்த மாதிரி வன்முறையானதில் ஏராளமான தொழிலாளர்கள் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொண்டு நிறுவனம் மே 1 தொழிலாளர்கள் தினமாக அறிவிக்கிறாங்க. அது எப்போ 1889. அதுக்கப்புறம் 1889 1929 தான் இந்தியாவில் முதலாக தொழிலாளர் தினம் அப்படின்னு ஒரு பேர் என்னமோ வேலு செட்டியார், சுப்பிரமணிய வேலு செட்டியார் சம்திங் நினைக்கிற பேர் மறந்துட்டேன். அவர் தான் முதல் இங்கே தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாரு. இந்த தொழிலாளர்கள் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, 16 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஸ்ட்ரைக் பண்ணி போராட்டம் பண்ணி 8 மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும், மீதி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னு போராடினாங்க பார்த்தீங்களா. அந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் இறந்தாங்கல்ல, அந்த இறந்தவங்களுடைய நினைவு தினமாக தான் மே 1 நினைவு தினமும் அனுசரிக்கப்பட்டது. இப்போ நம்ம தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது மே 1 தொழிலாளர்கள் தினத்தன்னைக்கு எல்லா தொழிலாளர்களும் ரோட்டில் அந்த பேண்டு வாத்தி அதெல்லாம் வச்சு கொடியேற்றி நிறைய ஒரு நினைவு தினமாக ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போல்லாம் மே 1 கம்பெனியெல்லாம் லீவ் விட்டுறணும், எல்லோரும் வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, ஜாலியாக வெளியில் ட்ரிப்பு போகிறாங்க. இதுதான் இப்போ தொழிலாளர்கள் தினமாக ரெஸ்ட்டுங்கிற பேரில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் தினம் எதுக்காக பண்ணுறோம், எதற்காக கொண்டாடப்படுது, என்னதான் எதை நினைவாக வச்சு அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் யாருக்குமே கிடையாது. காலையில் எந்திரிச்சோமா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம்மா, இன்றைக்கி மே 1 தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள், முடிஞ்சது அதோட. எதனால் என்ன ஏது அப்படிங்கிறது யாருமே அதை யோசிக்கிறதும் கிடையாது. இப்போ சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தொழிலாளர்கள் தான் மெயினே. தொழிலாளர்கள் இல்லாமல் முதலாளிகள் இல்லை. இப்போ சுச்சுவேஷன் என்ன தெரியுமா, தொழிலாளர்கள் தயவு செய்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி முதலாளிகள் கெஞ்சுற மாதிரி இருக்குது. இனிமேல் கொண்டாடப்பட வேண்டியது தொழிலாளர்களுக்காக போராடணுமா, அவங்களுக்காக தினம் கொண்டாடுறதா, இல்லை உங்களை எல்லாம் வச்சு வேலை வாங்குற நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி முதலாளிகள் தினம் கொண்டாடப்படுறதா அப்படிங்கிறத யோசிக்கணுமா இருக்குது. நிறைய பேர் கோவப்படாதீங்க. ஒரு சில தொழிலாளர்கள் பண்ணுற தவறுனால எத்தனை முதலாளிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். தொழிலாளர்கள் நல்லா இருந்தால், தொழிலாளர்களுடைய நேர்மையான உழைப்பு இருந்துச்சுன்னா முதலாளிகளும் வளருவாங்க. முதலாளிகள் நல்லபடியாக வளர்ந்து நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய ஆர்டர்ஸ் நிறைய லாபம் வந்துச்சு அப்படின்னா தொழிலாளர்களையும் நல்லபடியாக வச்சுக்கிற முதலாளிகளும் இருக்கிறாங்க. ரெண்டு தரப்பும் இருக்கிற சில தவறுகளையும் மாற்றிக்கணும், ரெண்டு தரப்பு இருக்கிற சரியையும் பாராட்டவும் கற்றுக்கணும். அதனால் இன்னைக்கு தொழிலாளர்கள் தினம் வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு சிலதெல்லாம் படித்து பார்க்கும்போது பார்த்தா இன்றைக்கி அந்த தொழிலாளிகளுக்கு இந்த ஒரு 8 மணி நேரம் வேலை வேணும்னு சொல்லி பாடுபட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய நினைவு தினமாக அவங்கள நான் உண்மையிலே மனசார நினச்சி பார்க்குறேன் இன்றைக்கி. அந்த மாதிரி உண்மையான நேர்மையான தொழிலாளர்கள் வேணும் அப்படிங்கிறதையும் ஆசைப்பட்றேன். நன்றி.